ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆண்டு 2023 வந்தது ஒரு அமெண்ட்மெண்ட். கனிம வளங்கள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸோட மினிஸ்ட்ரியோட அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்டோட ஷரத்தோட முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கனிம வளங்கள் ஏலம் விடப்படுவது அதனுடைய வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த ஏலம் எடுப்பவர் யார் அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மையும் இல்லை. இந்த முறை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதற்கு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே அதான். அதற்காக இது தான் நம்ம இந்த அமெண்ட்மெண்ட். 2Gல இந்த இயற்கை ரிசோர்சஸ் ஏலம் விடாம இஷ்டத்துக்கு கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டோட நீட்சியை அதை பார்க்கலாமா? ஒரு டிரான்ஸ்பரன்சி. அதுக்கு 2Gக்கு முன்னாடி கோல்கேட்னு ஒன்று இருக்குது. கோல் கோல்கேட்டுங்கிறதுல மன்மோகன் சிங் மேலே ஒரு 1000 கோடி அவர் பொண்ணை வச்சு ஊழல் அடிச்சாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த நிலக்கரி வழங்கியது இந்த திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்த காலகட்டத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் வழங்கப்பட்ட இந்த ப்ராசஸ் முறை தெளிவாக இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அதோட தொடர்ச்சி தான் 2G. இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால தான் அரசுக்கு வருவாய் இழப்பு அப்படின்னு. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அந்த பில்லு. அதில் மிக முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 கனிம வளங்கள், யுரேனியம் லிங்க்டு கனிம வளங்கள். யுரேனியம் அப்படிங்கிறது அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய, ஸோ அது நேஷ்னல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம NSG நியூக்ளியர் சப்ளை குரூப்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம இந்தியா உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அந்த யுரேனியம் அப்படிங்கிறத மத்திய அரசனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. 11(1)D அதில் எப்போவுமே அந்த கனிம வளத்துறையில் அந்த 1956 அந்த ஆக்ட் பாஸ் பண்ணும்போதே மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மூணுத்தையும் கொடுத்துருவாங்க. எப்போல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருதோ அது எல்லாமே அதில் இருக்கும். இதுதான் ஸ்பெசிஃபிக்கன்னு. இவங்க திட்டமிட்டு போய் பரப்புறது திமுக என்னென்னா, டங்ஸ்டன் மதுரையில் சுரங்கம் தோன்றதுக்கான பில் அது கிடையாது. அதுக்கு ஆதரவுன்னு அதிமுக கொடுக்கல. ஆதரவு கொடுத்து என்னென்னா, நாங்கள் டெண்டர் முறையை பின்பற்ற போகிறோம் சொல்கிறாங்க. இந்த கனிம வளங்கள் எங்கே இருக்கோ அதுக்கு டெண்டர் முறையை பின்பற்ற போகிறோம். அது பின்பற்றி முடித்ததுக்கப்புறம் அரசுக்கு என்ன வருமானங்கள் என்னங்கிறது வெளிப்படைத்தன்மை இருக்கும். யார் அதோட பிட்ருங்கிற வெளிப்படைத்தன்மை இருக்கும். எப்படி இப்போ இந்த ஹைவேஸ் கான்ட்ராக்டுக்கு பிட்டிங் ப்ராசஸ் ஒன்று கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அந்த வெளிப்படைத்தன்மை. இதுக்கு தான் அந்த பில்லு. இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி ஆதரவு கொடுக்குறோம். இதுதான் நடந்தது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லி 22 மினரல்ஸை பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் பாயிண்ட் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா மாலிப்டெனம்னு ஒரு மினரல் இருக்கும். இந்த 22வது மினரல் தான் டங்ஸ்டன். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் அதே கிளாஸிஃபை பண்ணிவிட்டு, ஆனால் ஷரத் 11(1) அதில் இப்போ போட்டுறான். என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிட்டிங் ப்ராசஸ் முடித்த உடனே இந்த பிட்டிங்கை நாங்கள் அந்த அவார்ட் பண்ணுறோம். 11D பாயிண்ட் நம்பர் 2ல் என்ன சொல்லுங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு இஷ்யூ லைசன்ஸ் அப்படிங்கிறத அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தெளிவாக சொல்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு. இந்த என்டையர் அமெண்ட்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் டசன்ட் ஹாவ் த ரைட் டு ரிஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே கிடையாது. அதாவது மாநில ஒரு அரசின் உரிமையை பறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி இதுக்கு கட்டாயமாக மாநில அரசு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்ங்கிற எழுத்து அதுவும் இல்லை, எங்கேயுமே அது இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் மறுப்பதற்கு இயலாது என்பதும் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் கொடுக்கணும்னு தெளிவாக சொல்கிறான். எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதில் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ எக்ஸ்ப்ளோரேஷன் பீரியட் இருக்குது. இந்த கனிம வளம் இங்கே இருக்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் 5 வருட காலம் எக்ஸ்ப்ளோரேஷன் டைம் சொல்கிறான். அதோட ஷரத்தும் சொல்கிறான். 3 வருட காலத்தில் என்ன பண்ணணும், 5 வருட கால எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு. இவ்வளவும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஒரு அடிப்படை கேள்வி சார், நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுறாங்க. இதை நீங்கள் எங்கே சேலஞ்ச் பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட் சார். நீட்டு கொண்டு வந்தீங்க 2010 டிசம்பர் 22 நீட்டு கொண்டு வந்தீங்க. 2011 கவர்மெண்ட் மாறிச்சு. கவர்மெண்ட் மாறினோடனே முதல் ஆளாக நீட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டது யார்? அம்மா தானே, அதிமுக. சரி சார், 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க, இப்போ 40 இருக்கீங்க. போன வருடம் ஆகஸ்ட் 20 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ஆகஸ்ட் 27 கெசட்டில் ஏற்றியாச்சு. எப்போவுமே யூஸ்வலி 30 days டைம் வரும் கெசட்டில் ஏற்றுறதுக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆகஸ்ட் தான் செப்டம்பர் வரும் அப்படின்னு. ஆகஸ்ட் 27 கெசட் நோட்டிஃபிகேஷன் கெசட்டில் ஏற்றியாச்சு. 15 மாத காலமாக ஏன் சார் வழக்காடு மன்றம் போல திமுக? இது மாநில உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வழக்காடு மன்றம் போகிறதுக்கு யார் தடுத்தா? ஒரு 15 மாதம் கழித்து சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் போய் சொல்லலாமா? தம்பிதுரை அவர்கள் மதுரை டங்ஸ்டன் வருவதற்கு காரணமாக ஆதரவு தான் போய் சொல்லாமா? எனக்கு சட்டமன்றத்தில் எப்படி ஒரு கூச்சமே இல்லாமல் அது ஒரு முதல்வரில் வருத்தமாக இருந்துச்சு. ஃபேக்ட்ஸை செக் பண்ணாமல் ஒரு சிஎம் அப்படி போய் சொல்லாமா? பேசலாமா? அப்படி எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் 27 கெசட்டில் ஏரியாச்சு. செப்டம்பர் முடிச்சு அக்டோபர் 3 லெட்டர் எழுதுறீங்க. லெட்டரோட கண்டென்ட் என்னன்னு தெரியல. அதை தான் எங்கள் எடப்பாடியார் கேட்டார். என்ன சொன்னாங்க? மறுப்பு தெரிவித்தனர்னு சொல்கிறீங்க. வாட் ஆர் தி கிரவுண்ட்ஸ் டு ரிஜெக்ட்னு நீங்கள் சொல்லலை. என்ன காரண காரியங்களுக்காக மறுப்பு தெரிவித்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. இதன் தொடர்ச்சியாக 24 பிளாக்கு நாங்கள் ஏலம் விட போகிறோம்னு சொல்லி மாநில அரசுக்கு தெரிவிக்கிறார்கள். மத்திய அரசுலேருந்து 24 பிளாக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு.
லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இப்போ எங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னு பதில் அனுப்புறீங்க நீங்கள் டிசம்பர் மாதம் 2023 டிசம்பரில் இந்த திமுக அரசு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு. திரும்பவும் பிப்ரவரி 24 ஆக்ஷன் வரப்போகுது. இந்த 2024 பிப்ரவரியில் ஆக்ஷன் வரும்போது 20.16 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நாய்க்கர்பட்டி மதுரையில் அதை சுற்றுவட்டார பகுதிகளில் இங்கே வந்து டங்ஸ்டனுக்கு வந்து அனுமதி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் தான் போகுது. என்ன அப்ஜெக்ஷன் தெரியுமா சார்? ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ் 1.94 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இஸ் அ பயோடைவர்சிஃபைட் லேண்டுன்னு சொல்கிறீங்க. உங்களோட எதிர்ப்பு வந்து 20.16 சதுர கிலோமீட்டர்களில் 1.97 பயோடைவர்சிஃபைட் லேண்டாக கிளாஸிஃபை செய்யப்பட்டிருக்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த 1.93 ஸ்கொயர் கிலோமீட்டரை தவிர்த்து மீதமுள்ள இடங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று பொருளா? அப்படின்னு தானே சார் அர்த்தம்? எனக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் ஒரு எலுசிடேட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிப்ரவரி 2024 ஏலம் விடப்படுகிறது. இந்த மாநில அரசு எங்களுக்கு தெரியாமல் ஏலம் விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது சார். 24 பிளாக் இன்டிமேஷன் இருக்கு சார். அதைத்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட்ஸ் தெளிவாக அந்த கொடுத்தாங்கல்ல. 24 பிளாக் நான் வந்து ஏலம் விட போறேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். 20.16 ஸ்கொயர் கிலோமீட்டர் நாய்க்கர்பட்டிங்கிற டீடைல் வரைக்கும் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருந்து வந்த ஒரே ரெஸ்பான்ஸ் 1.94 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அ பயோடைவர்சிஃபைட் லேண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். எந்த இடத்துலையுமே வந்து மாநில உரிமைக்கு எதிராக நீங்கள் வந்து இதை கொண்டு வரீங்க, நாங்கள் வந்து கேஸுக்கு போகிறோன்னு கூட அப்போ சொல்லலை. அப்போ கூட நீங்கள் தூங்கி எந்திரிக்கல. கேஸுக்கு போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் நீங்கள் சொல்லலை. எங்கேயுமே இந்த வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலை. இதுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்கள் எங்கேயுமே சொல்லலை. 1.93 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும் பயோடைவர்சிஃபைட் மட்டும் தான் சொல்றீங்க. அப்படின்னு இதை விட்டு மற்ற பண்ணீங்கன்னு தான் அர்த்தம். இட் இஸ் இம்ப்ளைடு. எந்த கம்யூனிகேஷனுமே இட் இஸ் இம்ப்ளைடு. சரி, நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன், சங்கர் சார் 20 கிலோமீட்டர் நான் வந்து